வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா தீபம். இதுவும் நம்ம தீபம் தாங்க போட போகிறோம். அதிலும் பஸ்ஸபிள் தீபம் போட போகிறோம். இதை வேறு மெத்தடில் போட போகிறோம். எப்படி எங்கே அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் ஆகாமல் பார்த்துட்டு வாங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் என்ன சொன்னேன், தீபம் ஏற்ற போகிறோம். அந்த தீபம் பஸ்ஸபிள் ஏற்ற போகிறோம். எப்படி, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை இருக்காது. இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு நோய் வருதுன்னா இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு நோய் வரும் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் வேரியெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வந்து சேரும். ஆனால் கடன், நோய், பகை, துன்பம் இது எல்லாருக்குமே பொதுவாக தாங்க வரும். அவனுக்கு கொஞ்சம் சின்ன கடனாக இருக்கும், இவனுக்கு கொஞ்சம் பெரிய கடனாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இது நாலுமே காமனாக எல்லாருக்கும் வர ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம், பிரச்சனை இருந்தால் துன்பப்படுவோம், துயரப்படுவோம். அப்படி பண்ணாதீங்க. துன்பப்பட்டா துயரப்பட்டா இன்னும் நமக்கு பிரச்சனை அதிகமாக தான் ஆகும், கம்மியாகாது. அதனால துயரப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இப்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி ஒழியக்கூடாது. அந்த பிரச்சனை தீராது. நம்ம அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். எதிர்க்க நின்று ஃபேஸ் பண்ணாதான் அந்த பிரச்சனையை நம்மளால் விரட்ட முடியும். அதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த பரிகாரத்தை உங்கள் கூட பேச போகிறேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. இல்லை நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் அப்படின்னா, இது வந்து தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கும். எவ்வளோ கடன் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடும். எவ்வளவு பெரிய இப்போ தொழில் செய்கிறாங்கப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தொழிலை கண்டிப்பாக யார்கிட்டையாவது, தொழில்னா வந்து டக்குன்னு கை தூக்கும், ஒரு சில நேரம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் தொழில் இல்லையா? ஓன் பிஸ்னஸ். அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய ஐடியாவை இன்னும் இது மேற்கொண்டு நான் ஃபர்தராக இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போகிறேன், இந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடவே இருப்பான். நம்ம அவனை நம்புவோம். ஆனால் அவன் நம்மளை நம்ப மாட்டான். நம்ம நினைப்போம் அவன் நல்லவன், அவன் நமக்காக வெல்விஷர், அவன் நம்மளுடைய வெல்விஷர், அவன்கிட்ட சொன்னால் நமக்கு எல்லாமே நல்லது அப்படின்னு நம்ம தான் அவனை நினைப்போம். புரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்கிறது, ஒருத்தன் நல்லவனா, ஒரு ஃப்ரெண்டுன்னா உண்மையாக இருக்கணும். இப்போது ஒருத்தர்கிட்ட நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை சொந்தக்காரர்கிட்டயோ நம்ம நம்பி சொல்கிறோம், இந்த மாதிரிங்க நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை இப்போ நடத்திட்டு இருக்க பிஸ்னஸ் அப்படி டெவலப் பண்ண போகிறேன், இதுக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் ஐடியா வச்சுருக்கேன், இதுக்கு இவ்வளோ பணம் பேங்க்கில் லோன் வாங்க போகிறேன், அதுக்கு இந்த வெரிஃபிகேஷன்லாம் கேட்டாங்க அப்படின்லாம் நம்ம ஏதோ பேசுகிறோம், வாய் வார்த்தையில் பேசுவோம். அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மூளையை கசக்கி நம்ம எடுத்து சேகரித்த எல்லா ஐடியாவையும் அவன் என்ன பண்ணுவான், ஒட்டு மொத்தமாக போட்டு அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம கடைசியில் இவ்வளவும் பேசிட்டு எல்லா ஸ்டெப்பும் அவங்ககிட்ட ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்து. இதுதான் நிறைய பேர் நடந்திருக்கு. உண்மையா இல்லையா? மனசாட்சி தொட்டு கேட்பாருங்க. நிறைய பேர் வெளியில சொல்லனாலும் உண்மையில கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி ஒரு பகைவன், அதாவது கூடவே இருந்து குழி பறிப்பவன், அவங்களால தான் நமக்கு தீராத தொந்தரவுங்க. அவன் வந்து நம்மளை முன்னேறவே விடமாட்டான். நம்ம முன்னேற்றத்தை அப்பப்போ பிளாக் பண்ணிகிட்டே இருப்பான். நமக்கு தெரியாது, நம்ம தான் அவனை நம்பி கிடப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து கூட நம்மளை பாதுகாக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க. அதனால தான் இதுக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விளக்கை வந்து நீங்கள் எப்போ ஏற்றணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில இந்த 3 நாளில் ஏற்றலாம். இல்லை வாரம் இப்போ நீங்கள் செவ்வாய்னா அடுத்த செவ்வாய் ஏற்றலாம், இல்லை வெள்ளின்னா அடுத்த வெள்ளி, இல்லை வாரத்தில் 3 நாளும் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றுங்க. உங்களுடைய பகைவர், உங்களுடைய துரோகி, எதிரி எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு நோய் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட ஏற்றுங்க. ஆனால் சிறந்த பலன் கொடுக்குங்க. நான் சொல்கிற பரிகாரம் ஒன்றுமே நல்ல பலன் தான். நீங்கள் உங்களுக்கு எந்த பரிகாரம் ரொம்ப ஒத்து வருதோ அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஒத்து வராத பரிகாரத்தை விட்டுருங்க, அவ்வளோதான். எல்லாமே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்றது கேள்விக்குறி தான். ஒரு சிலது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதில் நமக்கு நல்லது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இப்போது இந்த பரிகாரத்தை நம்பி பண்ணலாம்.
சொல்லிட்டேன். இந்த மாதிரி நோய் விலகணுமா, கடன் தீரணுமா, நம்ம கூடவே இருந்து நம்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எதிரி விலகணுமா, தாராளமாக பண்ணுங்க. பணம் பணம் தாங்க மெயின். பணப்பிரச்சனை தீரணுமா, தாராளமாக இந்த தீபத்தை நீங்கள் போடலாம். இதை எப்படி போடுறது அப்படின்னா, நான் சொல்லிட்டு அந்த 3 கிழமையில போடலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், எந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம். இப்போ தென்மேற்கு திசை, நம்ம பீரோலாம் வைப்போம் இல்லையா, அதுதாங்க தென்மேற்கு திசை. அந்த இடத்துல தான் நம்ம இந்த ஒரு விளக்கு மட்டும் போட போகிறோம். டெய்லிலாம் போட போகிறது இல்லை, அந்த ஒரு விளக்கை மட்டும் நம்ம ஏற்ற போகிறோம். எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போது நம்ம வீட்டில் தென்மேற்கு திசை எதுன்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி பீரோ வைக்கிற இடம் தாங்க தென்மேற்கு திசை. உங்கள் வீட்டில் தென்மேற்கு திசைனா பீரோ வச்சுருப்போங்க, வெயிட்டான பொருள் அதுதாங்க. அந்த மூலையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. இதுக்கு தேவையானது ஒரு தட்டு, ஒரு அகல். நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன் அகல். அதை சொசிக் போட்ட அகல் வேண்டாங்க, நம்ம மண்ணால் செய்யப்பட்ட அகல். அது சொசிக் போட்டது வந்து கெமிக்கலால் செய்யப்பட்டது, அது வேண்டாம். மண்ணால் செய்யப்பட்ட அகல்லே நீங்கள் தீபம் போடுங்க. அப்புறம் இந்த விளக்குக்கு வேப்ப எண்ணெய் தாங்க ஊற்றணும். வேப்ப எண்ணெய் குலதெய்வத்தை வசியம் செய்யும். வேப்ப எண்ணெய் எப்படியாப்பட்ட பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை இந்த வேப்ப எண்ணெய்க்கு இருக்குங்க. வேப்ப எண்ணெய் கசக்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, வேப்ப எண்ணெய் தனியாக தருவாங்க. அந்த தனியாக வாங்கிட்டு வாங்க. எந்த எண்ணெய் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே நான் சொல்ல ஒரு விஷயம். அந்த எண்ணெயை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. வேப்ப எண்ணெய் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதாவது நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, முழுநெல்லி, அதோட கொட்டை. நீங்கள் வீட்லேயே முழுநெல்லி வாங்கி அதை கொட்டையை எடுத்து வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க, காய வச்சுட்டு. இல்லையா, நாட்டு மருந்து கடையில் அதுவும் விற்கிதுங்க. போயிட்டு அந்த காஞ்ச போன கொட்டை இருக்கும், நெல்லி கொட்டை, அதை வாங்கிட்டு வாங்க. அப்புறம் வசம்பு. நம்ம இந்த பரிகாரத்தை சொல்கிறது ஃபுல்லாகவே வசம்பு பற்றி தான். மெயின் வசம்பு பொடி. கொஞ்சம் வாசனைக்கு வேணால் நீங்கள் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க, அதில் வாசனையாக இருக்கும் அந்த தீபத்தில் போடும்போது. இப்போது ஒரு இது எல்லாத்துக்கும் தாம்பூலம், அந்த அகல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா. இப்போ தாம்பூல தட்டு வைங்க, அதில் ஒரு சொஸ்திக், மஞ்சளால் ஒரு சொஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு அகல் வைங்க, நான் சொன்ன அகல் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வேணால் அந்த அகல் கீழே ஒரு வெத்தலை வச்சுடுங்க. வெற்றிலை தெரியும் இல்லையா, அதில் கூட நீங்கள் சொஸ்திக் வரைஞ்சிக்கலாம். இல்லை தாம்பழத்தில் கூட நீங்கள் சொஸ்திக் வரைஞ்சிக்கலாம். சொஸ்திக்னா மஞ்சளில் வரைங்க. மஞ்சளில் வரைஞ்சிட்டு, ஏன்னா விநாயகருடைய முத்திரை, முழு முதற் கடவுள் விநாயகன், வினைகளை தீர்த்து வைப்பவர் விநாயகர். ஸோ விநாயகர் நம்ம எப்போவுமே எந்த பூஜை பண்ணாலும் விநாயகருக்கு தான் முதலிடம். அதனால் அவருடைய சின்னமான முத்திரையை வரைஞ்சிடுங்க, அதை சொஸ்திக்க. அதுக்கு மேலே ஒரு வெத்தலை வச்சுடுங்க. அதுக்கு மேலே அந்த அகல் வைங்க. வச்சுட்டிங்களா. இப்போது என்ன பண்ணணும், வேப்ப எண்ணெய் சொல்லியிருக்கேன். வேப்ப எண்ணெய் ஊற்றுக்கோங்க. அதில் நெல்லிக்காய் கொட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் சொல்கிறது நெல்லிக்காய் கிடையாது, நெல்லிக்காய் கொட்டை. அது வந்து உங்களுக்கு என்ன சைஸ், குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நீங்கள் கணக்கு கிடையாது. மொத்தத்தில் ஒரு 6 எண்ணிக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அகல் ரெடி பண்ணிட்டீங்க, எல்லாமே பொருள், தேவையான பொருள், வேப்பெண்ணெய், திரி, அப்புறமா வந்து அந்த நெல்லிக்காய் கொட்டை எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க. ஓகேவா. இப்போது என்ன பண்ணுற போகிறீங்க, வசம்பு பொடியும் விற்கும், வசம்பும் விற்கும். ஏற்கனவே நீங்கள் கடையிலேருந்து நாட்டு மருந்து கடையில் எல்லாமே வாங்கி வச்சுட்டீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், விளக்கு ரெடி பண்ணிட்டீங்களா, அதில் எண்ணெயை ஊற்றுங்க. எது, வேப்ப எண்ணெய். அதில் திரியை போடுங்க. திரியை போட்டுட்டு அதில் சிறிதளவு பொடியை போடுங்க. எந்த பொடி, வசம்பு பொடி. அப்புறம் ஒரு துண்டு வசம்பையும் அது உள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டிங்களா. கொஞ்சம் அகல் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 6 நெல்லிக்காய் கொட்டையும் அந்த அகல்குள்ளே தான் போட போகிறோம். பெரிய அகல் கூட விற்கிதுங்க நம்ம நாட்டு மருந்து கடையில். ஒரு பீஸ் வந்து 10 ரூபாயோ என்னவோ நினைக்கிறேன் அது. ஆமாம், அந்த மாதிரி கூட விற்கிது. நீங்கள் கொஞ்சம் பெரிய அகல் கூட எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் இல்லை இதை விட கொஞ்சம் பெருசு பரவாயில்லனாலும் உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்க, உங்களுடைய இஷ்டம் தாங்க. முதல்ல அந்த தீபம் ஏற்றணும், இந்த பொருளெல்லாம் போட்டு அவ்வளோதாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் நின்று எறியணும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்களேன். இப்போ தீபம் ரெடி பண்ணிட்டீங்களா, அதில் நான் சொன்ன பொருளெல்லாம் போட்டுக்கோங்க. வசம்பு பொடி, கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் வேப்ப எண்ணெய், திரி, அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காய் கொட்டை எல்லாமே போட்டிங்களா. கொஞ்சம் குட்டி வசம்பு அதில் துண்டு உடைச்சி அதில் போட்டுடுங்க. இப்போ தீபம் ஏற்றுங்க.
இந்த தீபத்தை உங்களுடைய அதாவது என்ன பண்ணுங்க, ஒரு 3 மணி நேரம் இந்த தீபம் எரியணுங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு, இல்லை உங்கள் இஷ்ட தெய்வம் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள வேண்டிட்டு மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க, எரியட்டும். உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் நல்ல வாய் மனசில் இருக்கிறத எப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட ஒப்பிப்போம், அந்த மாதிரி தாராளமாக சொல்லுங்கள். அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை படித்தவங்க, நம்ம அம்மா அப்பா. அவங்க கிட்ட சொல்லுங்கள், எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க. மனுஷங்க கிட்ட சொல்லாதீங்க. நம்ம பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் நம்மளே காலவாரி விடுவாங்க. மனுஷங்க கிட்ட எந்த குறையும் சொல்லாதீங்க. நீங்கள் சாமி கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம கும்பிட்ற தெய்வம் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. இது உண்மைங்க, நிதர்சனமான உண்மை. அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் சொல்லிட்டீங்களா, அந்த விளக்கு ஒரு 3 மணி நேரம் அப்படியே எரியட்டும். குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் எரியணுங்க. எரியுன்னா அதுக்கேற்ற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 மணி நேரம் கழிஞ்சு அதுவே எல்லாமே எரிஞ்சிடும். அதுக்கப்புறமா எடுத்து ஊற வச்சுடுங்க. இப்போ இந்த வாரம் செஞ்சீங்க, அடுத்த வாரம் இல்லை வாரத்தில் 3 நாள் செய்கிறீங்களா, ஓகே செஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கொட்டையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் கால்படாத இடத்துல எடுத்து போட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்றம் தாங்க, எந்த தடையும் வராது. இந்த கடன், நோய், துன்பம், அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கூடவே இருந்து குழி பறிக்கிறானே, நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறான் பார்த்தீங்களா, அவனுடைய தொந்தரவுலேருந்தெல்லாம் நம்ம வெளியில் வந்துடலாங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.